எப்படி இருக்கீங்க? சமாதானமாக இருக்கீங்களா? எத்தனை பேர் சமாதானமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் மகிழ்ச்சியோடு இருக்கிறீங்க? தேவன் எப்பொழுது சொல்லியிருக்காரு, நீ எப்பொழுது மகிழ்ச்சியோடு இருந்தால் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளோட இருக்கும்போது எப்பொழுது மகிழ்ச்சியோடு நம்ம இருக்கணும், சமாதானத்தோடு நம்ம இருக்கணும், சந்தோஷத்தோடு நம்ம இருக்கணும். ஆனால் தேவன் சொல்லியிருக்கிறாரு, இந்த உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு, திடன்னு கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயிப்பேன் தான் சொல்லியிருக்கிறாரு. இந்த உபத்திரங்கள் மத்தியத்தில் கூட நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தர் பாதத்தில் சந்தோஷமாக இருக்கணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாம். யோவான் 20வது அதிகாரம் 19 23 வரை நீங்கள் வாசிங்க. வாரத்தின் முதலாம் நாள் ஆகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்கள் பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்ட இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளை விலாவுகளையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவைகள் அவர்கள் மன்னிக்கப்படும், அவைகள் அவனுக்கு மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்கள் மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்கள் மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், இயேசு கிறிஸ்து மரித்து 3வது நாள் உயிரோடு வந்தார். அப்போ சீஷர்கள் எல்லாம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ரோமர்களை பயந்து கதவு சாத்தி ஜன்னலெல்லாம் சாத்தி அவங்க ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது இயேசு அவங்க அருகிலே வந்தார். வந்து நின்று தம்முடைய கைகளை காட்டினார். ஏன்னா தோமா விசுவாசிக்கவில்லை, அவிசுவாசமாக இருந்தார். கைகளை காட்டினார். அவர்கள் என்ன பண்ண சீஷர்களும் சந்தோஷப்பட்டார். கைகளை காட்டுறதுனால அவர் வந்து அங்கே நின்றதுனால பயந்துட்டு இருந்த ரோமர்களுக்கு பயந்துட்டு இருந்தால் அந்த சீஷர்கள் என்ன பண்ணாருன்னா ஆண்டவர் போய் அங்கே நிற்கும் போது சந்தோஷப்பட்டார்கள். சரி, யாராவது மரித்தவங்களை போய் அங்கே நின்றா, நம்ம முன்னாடி வந்து நின்ற நம்ம என்ன பண்ணுவோம்? பயப்படுவோம். ஐயோ செத்து போனாரே, இவர் அடக்கம் பண்ணிட்டு தானே வந்தோம், ஆனால் இவங்க வந்து இப்போ நம்ம மதியத்தில் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம்? பயப்படுவோம். ஆனால் அவங்களுக்கு கூட அப்படி பயந்து இருக்கலாம். ஆனால் ஒரு காரியம் என்னென்னா, அவர் வந்த உடனே கைகளை காட்டினார். கைகளை காட்டி அவர் என்ன பண்ணுறாருன்னா கைகளை காட்டினார். அவர் சொல்கிறாரு, பிதா தம்முடைய கைகளிலே விலாவிலே அவர்களுக்கும் காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தருக்கடுத்தா சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். பிதா என்னை அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேலே ஊதினார்கள். அவர் என்ன பண்ணுறாருன்னா, பிதா என்னை இந்த உலகத்துக்கு எப்படி அனுப்புனாரோ, எதுக்காக அனுப்புனாரோ, அதுபோல் உங்களை நான் என்ன பண்ணுறேன், அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள மேலே ஊதினார். இது நம்ம கவனமாக தெரிந்து கொண்டது வேண்டியது என்னென்னா, எதுக்காக ஊதணும் அவங்க மேலே? சீஷர்கள் மேலே. சரி, பிதா என்னை அனுப்புனது போல் நான் அனுப்புகிறேன்னு சொல்லி ஊதுறாரு. எதுக்கு? அந்த ஊதுறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி நம்ம இதில் பார்க்கலாம். அதே போல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவர்களுக்கும் மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்கள் மன்னியாதிருப்பீர்களோ அவர்களுக்கும் மன்னியாதிருப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அதே போல் சீஷர்கள் தங்கியிருந்த அந்த இடம் பார்க்கும்போது பயந்து ஒரு வீட்டில் அவர் தங்கியிருந்தார். ஜன்னலெல்லாம் மூடிட்டு இருந்தார், கதவெல்லாம் மூடிட்டு இருந்தார். ரோமர்களை வந்து எங்களை அடித்து போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னென்ன மூடி வச்சிருந்தால் அப்போ இயேசுக்கு வந்து நிற்கிறாருன்னு பார்க்குறோம். உங்களுக்கு சமாதானம் பண்ணி சொல்லுகிறார். அதே போல் தேவன் சொல்கிறாரு, கைகளில் காண்பிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் நான் யாராவது ஊதும்போது, இந்த உலக பிரகாரமான காரியங்கள் ஜனங்கள் நம்மக்கிட்டே வந்து ஊதும்போது நம்ம அது விரும்புகிறோமா? விரும்ப மாட்டோம் இல்லையா?
ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருக்கும், ஒவ்வொருத்தரும் வாய் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறதில்லை. யாராவது ஊதுனா நம்ம விரும்புறதில்லை இந்த உலக பிரகாரமாக. ஆனால் பரலோக தேவன் வந்து அவங்கள ஊதி அவங்கள என்ன பண்ணுறாரு அனுப்புகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இன்னும் நீங்கள் பார்க்கும்போது இன்னொரு காரியம் நீங்கள் பார்க்கும்போது 3 காரியங்கள் தேவன் என்ன பண்ணுற செஞ்சுருக்கிறார். அது எதுக்காக அவர் ஊதினார் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொருத்தரும் பரிசுத்தாவியனை பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்தாவியானவர் நம்ம மேலே வரும்போது ஒரு பலன் நம்மளுக்கு வரும். பேதுரு அவங்கெல்லாம் 120 பேர் அவர் இங்கே என்ன பண்ணாங்கன்னா, அதுங்க மேல் வீட்டில் உக்காந்து ஜெபித்து கொண்டு இருக்கும்போது பரிசுத்தாவியனவர் இறங்கும்போது 120 பேர் மேலே அவர் என்ன பண்ணார், பரிசுத்தாவியை இறங்கினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பரிசுத்தாவி இறங்கினக்கு அப்புறம், அதுக்கு முன்னாடி இருக்கிற பலத்தோட பரிசுத்தாவியனை இறங்கினக்கு அப்புறம் அவருக்கு இருந்தது பலன் ரெட்டிப்பு, 3 ரெட்டிப்புன்னு கூட நம்ம சொல்லலாம். அப்படி ஒரு பலன் வந்தது. அதனால அவர் என்னோட ஊதி, நீ என்ன பண்ண, கிராமங்களதோறும் நீ போய் என்னை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் பரிசுத்தாவி என்னவர் பெற்றுக்கொள்ளணும்னு ஊதினார். அதே போல் எதுக்காக இப்போ கூட நம்ம சொல்கிறோன்னா, அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்க, தேவனுக்கிட்டே கேளுங்க அப்படின்னு சொல்கிற காரணம் என்னன்னா, நீங்கள் புறப்பட்டு போகும்போது பரிசுத்தாவியானவர் உங்களோட வரும்போது நீங்கள் எங்கே போய் பிரசங்கம் பண்ணாலும், எந்த வீட்டில் போனாலும், எந்த சபைக்கு போனாலும் பரிசுத்தாவியானவரோட உங்களோரே இருக்கும்போது ஒரு அற்புதங்களை நடக்கும். அல்லேலூயா. நீங்கள் பரிசுத்தாவினை பெற்றுக்கொள்ளாமல் நீங்கள் போகும்போது நீங்கள் உப்பு இருக்காது, சப்போ இருக்காது. எவ்வளோதான் நீ மசாலா போட்டு காய போட்டு மசாலா போட்டு நீ குழம்பு வச்சாலும் உப்பு இல்லாமல் டேஸ்ட் இருக்காது. அதுபோல தான் நீங்கள் எவ்வளோதான் நீ ஜெபம் பண்ணாலும், வேத வசனத்தை நீ வாசித்தாலும் அதன்படி நடுக்காமல் நீ இருக்கும்போது, பரிசுத்தாவியானவர் உன்னோட இல்லாமல் இருக்கும்போது நீ எவ்வளோதான் ஜெபம் பண்ணாலும் உன்னை ஜெபம் என்ன ஆகுதுன்னா உன்னை மடியில் தான் வந்து விழும். அல்லேலூயா. அதுக்காக தான் தேவன் சொல்கிறார், கடைசி காலத்தில் மாம்சமான யாவரு மேலே நாவி ஊற்றுவேன்னு சொல்கிற காரணம் என்ன அப்படின்னு சொன்ன இதுக்காக தான். ஆனால் மாம்சமான யாவரு மேலே ஆவி ஊற்றிருக்கிறார். எப்போ ஊற்றிருக்கிறாருன்னா, அந்த 120 பேர் அங்கே உக்காந்து ஜெபிக்கும் போதே தேவன் என்ன பண்ணுறாரு, ஊற்றிட்டார். அதே போல் இப்போ கூட கடைசி காலத்தில் கூட தேவர் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொருத்தர் மேலே அவர் ஆவி ஊட்டுறார். நீ எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் நீங்கள் நினைக்கலாம், ஐயோ நான் பாவியே, எனக்கு படிப்பு இல்லையே, பட்டம் இல்லையே, எனக்கு ஒன்றும் தெரியலையே, வேதத்தை தெரியலையே, நான் ஒரு பாவியே, எப்படி தேவன் என்னை நேசிப்பார் அப்படின்னு சொல்லி நீ நினைக்கலாம். ஆனால் பாவம் செய்யாதவன் ஒருத்தரும் கிடையாது, எல்லாரும் பாவிகள் தான். ஆனால் தேவன் ஒருத்தர் தான் பரிசுத்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், தேவனை பாதத்தை நீங்கள் கேட்கணும், ஆண்டவரே உங்கள் அபிஷேகம் எனக்கு வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. டிஜேஎஸ் தினகரன் இருந்தார் இல்லையா, அவர் என்ன பண்ணாருன்னா, அபிஷேகத்துக்காக அவர் என்ன பண்ணாருன்னா 7 வருஷம் காத்திருந்தாராம். 7 வருஷம் எங்கே பஸ் ஸ்டாண்டில் தெருவிலெல்லாம் போய் அவங்க பிரசங்கம் பண்ணுவாங்களாம், வேதத்தை எல்லாம் அப்படியே வாசித்து தியானிப்பாங்களாம். ஆனால் அற்புதங்கள் அதிசயங்கள் கூட நடக்கும் அவங்க ஜபிக்கும் போது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வேணும், நான் என்ன பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் ஒன்றும் நடக்காது, ஆனால் வேணும், நான் அது கண்ணில் பார்க்கணும், என்ன உடம்புல அது வேணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, 8 வருஷமாக ஜபம் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் ஒரு நாள் என்ன பண்ணிச்சேன்னா தூக்கி போட்டுச்சா அந்த பக்கம். ஹல்லேலூயா. போய் ஒரு தெருவில் விழுந்தார் அவர். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை அவருக்கு கொடுத்தார் ஆண்டவர். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு பரிசுத்த ஆவியானவர் வரும்போது ஒரு பலனை வந்திருக்கு. ஏதாவது ஒரு அடியாளங்கள் யாருக்காவது உங்களுக்கு இருக்கிறதா? பரிசுத்த ஆவியானவர் வரும்போது ஃபஸ்ட்டு அடியாளம் எப்படி வந்தது உங்களுக்கு? பரிசுத்த ஆவியானவர் பல ಬರ್ತದೆ. சரி, பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே வரும்போது பலம் வரும். இல்லையா? அதுபோல தான் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வரும்போது எப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமாக இருக்கும். மின்சாரம் அடித்து போல் இந்த இடத்துல என்ன பண்ணுச்சுன்னா, மின்சாரம் அடித்தது போல் அடித்தது ஒன்று தான். ஆனால் நம்ம எங்கே இருக்கிறோம் என்னான்னு கூட தெரியாது. கை தட்டி தட்டி எல்லா கொப்பளம் இதுவே வந்துச்சு, மோதிரம் போட்டால் எல்லாம் இதாகிடுச்சு. அதே போல் தான் ஒரு பலன் வரும். ஒரு மின்சாரத்தை போல் தேவனுக்கு ஊற்றுவார். அதுபோல் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நம்ம சும்மா இருக்க முடியாது, ஒரு பலன் நம்மளுக்கு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களோட இருக்கும்போது என்ன பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் கூட உங்களுக்கு தைரியம் இருக்கும். என்ன தைரியம்? ஆவியானவர் என்னோட இருக்கிறா, தேவன் என்னோட இருக்கிறா. நான் என்ன வியாதி வந்தாலும் தேவன் எனக்கு விடுதலை கொடுக்குறா, என்ன பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் தேவன் என்னோட இருக்கிறா அப்படின்னு சொல்லி நம்ம எனக்கு ஒரு தைரியம் வரும். அதனாலே தான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க, துள்ளி குதிக்கிற மீன்களாக இருங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு பவுல் சொல்லியிருக்கிறாரா, இது யோவான் சொல்லியிருக்கிறாருன்னா அதனால தான் நம்ம ஏதோ வந்தோ போனோம், ஏதோ 15 வருஷம் 20 வருஷமா பேரு கிறிஸ்தவங்களாக நாம் இருக்கிறோன்னு பிரயோஜனம் கிடையாது.
அப்போ நான் சொல்கிற மாதிரி ஓட்டு யாருக்கு போடுறோம்னு சொன்னால் இயேசுக்கு போடணுன்னா நம்ம பரிசுத்தாவரை பெற்றுக்கொள்ளுகிறவங்களாக இருக்கணும், வேதத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறவங்களாக இருக்கணும், எல்லா ஜெபத்தில் நம்ம கலந்து கொள்ளுகிறவங்களாக இருக்கணும். இப்படியெல்லாம் தேவனை நம்ம தேடி அவரை மகத்தை நம்ம பார்க்குறவங்களாக இருக்கணும். நம்ம கேட்கணும், இந்த 7 நாளில் நாங்கள் என்ன கேட்டோன்னா, ஆண்டவரே என்ன பாவ கரைகளை என்ன கழுவுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒருத்தர் ஜெபம் பண்ணோம். ஹல்லேலூயா. பாவக்கரைகள், எவ்வளோ பாவங்கள் நமக்குள்ளே இருக்கிறது, அந்த கரைகளை எங்களை கழுவுங்க ஆண்டவரே, எங்களை சுத்திகரியுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் போது பரிசுத்தாவியான ஒரு நாள் 2 நாளில் இந்த ஆசீர்வாதங்களை கிடைக்காது. ஒரு நாள் 2 நாளில் ஜெபித்தீங்கன்னா உங்களுக்கு விடுதலை கிடைக்காது. தேவன் என்ன பண்ணுறாருன்னா, நீ ஜெபித்துட்டே இரு, இடைவிடாமல் நீ ஜெபம் பண்ணு. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, ஒரு பெரிய வியாதி இருக்கும், 1 நாள் 2 நாளில் போய் ஊசி போட்டவங்களுக்கு கிடைக்குமா? குணமாயிடுமா? ஆனால் டாக்டர் என்ன பண்ணுறாருன்னா, எப்போ வர சொன்னாலும் அப்போ போகணும், எப்போ அந்த மாத்திரை சாப்பிட சொன்னாலும் சாப்பிடும். ஒரு சுகர் வருது, ஒரு பிபி வருதுன்னா ஒரே நாளில் அது குணமாயிடுமா? இல்லை 10 நாளில் குணமாயிடுமா? இல்லை. அது என்ன பண்ணும், டெய்லி காலையில் சாயந்தரம் மாத்திரை போடணும், பத்தியம் இருக்கணும். பத்தியம் இல்லைங்களா? எது சாப்பிடக்கூடாது, எது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்வார். அதுக்கு பத்தியம் இருக்கும்போது தானே நம்மளுக்கு குணமாகும். அதே போல் தேவனை சொல்லியிருக்கிற பத்தியம், நீ எத்தனை தான் நீ ஜெபித்தாலும் சரி, எவ்வளோதான் நீ வேதத்தை படித்தாலும் சரி, நீ உருண்டனாலும் சரி, பொருடனாலும் சரி, உபாசம் இருந்தாலும் சரி, பத்தியம் நீ இல்லைன்னா அந்த வியாதி உனக்கு குணமாகாது. அதுபோல் என்ன பத்தியம் அது? அவர் கற்பனையில் படி நம்ம கை கொண்டு நடுக்கிறத பத்தியம், அவர் கீழ்ப்படுறத பத்தியம். ஹல்லேலூயா. இந்த மாதிரி அவர் கீழ்ப்படியும் போது நம்மளை என்ன பண்ணுற தேவன் அந்த வியாதியிலிருந்து சுகமும் எப்படி ஆகுதோ அந்த மாத்திரை சாப்பிடும்போது அதே போல தான் நம்ம இந்த மாதிரி தேவனை கீழ்ப்படியும் போது பரிசுத்தாவியானவர் நம்மளோட இருந்து நீ என்ன பண்ண சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார், அடிக்கடி நான் எனக்கு அந்த வார்த்தை நினைப்பு வருது, என்னன்னா, என் பின்பற்றவன் நான் செய்கிற கிரியைகளோடு அதிகமான கிரியைகளை செய்வான். ஹல்லேலூயா. அவர் என்னென்ன கிரியைகள் இந்த உலகத்தில் வந்து செய்தார்? மரித்தவங்களை எழுப்பினார், குஷ்டரோகளை சுஸ்தமாக்கினார், காற்றியும் கடலையும் அகற்றினார், நடுக்க முடியாதவங்க நடுக்க செய்தார். இல்லை, இந்த மாதிரி அற்புதங்களெல்லாம் அவர் செய்தார் இல்லையா? அதுபோல் உங்களுக்கு என்னை அற்புதங்களை செய்ய வைக்கிறாருன்னா கர்த்தர் கீழ்ப்படி இந்த நம்ம நடக்கும் போது தான் அற்புதங்களை நடக்கணும். இன்னொன்று, அவங்களை பார்க்க நான் காலையில் என் தேடுறவன் என்னை கண்டடைவாரன்னு சொல்லி நான் தேவன் சொல்கிறார். 5 மணிக்கு எத்தனை பேர் எழுப்புறீங்க ஜபத்துக்கு? 5 மணிக்கு. 4 மணிக்கு எத்தனை மணிக்கு எழுப்பீங்க? 5 மணிக்கு. 5 மணிக்கு ஜபம். 6 மணிக்கு? 6 மணிக்கு. ஸ்தோத்திரம். சரியா? ஏன்னா நீங்கள் எல்லாம் வேலைக்கு போகிறீங்க, நான் உங்களுக்கு குறை சொல்லலை. ஆனால் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, காலையில் என் தேவிடுறவன் கண்டடிவான். எப்போ? காலையில். எப்போம்மா? அதிகாலை. எப்போ? எந்த நேரம்? 3 மணிலேருந்து 5 மணி வரை. 6 கூட இல்லை, 5 மணி வரை. என்னென்னா அதிகாலை. அந்த 5 மணிக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்? தேவனை பாதத்தில் நம்ம அமரணும். கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக படுத்துடணும். காலையில் நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. காலையில் நம்ம தேடும்போது தேவனை பார்க்க முடியும், தேவனை சத்தியத்தை கேட்க முடியும். ஏன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. யாரும் அப்போ என்ன பண்ணுவாங்களா? எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. தேவனாச்சு நீ ஆச்சு, நீயும் நான் என்ன பண்ணலாம்? பேசலாம், அவர் கூட நம்ம பேசலாம். அதனால் நம்ம என்ன பண்ணணும்? தியாகம் பண்ணணும். அந்த தியாகம், அந்த தூக்கத்தில் நம்ம தியாகம் பண்ணும்போது தேவன் என்ன பண்ணுறாரு? வந்து பேசுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம இன்னும் பார்த்தீங்கன்னா பரிசுத்தவான்களை நீங்கள் பார்க்கும்போது ராத்திரெல்லாம் தூங்க மாட்டாங்க தெரியுமா? ராத்திரியில் தூக்க மாட்டாங்க, மண்டிகாலில் நிற்பாங்க. நம்மளால மண்டிகாலில் நிற்க முடியாது. மண்டிகாலில் நின்று என்ன பண்ணாங்க? தேவனோட பேசுகிறவரை, தேவனு சத்தத்தை கேட்குறவரை, அவர் குரல் கேட்குறவரை ஒருத்தர் தூங்க மாட்டாங்க. வேதத்தை படிச்சுட்டே இருப்பாங்க, தியானிச்சுட்டே இருப்பாங்க. அந்த பரிசுத்தாவியை நம்மளோட இருக்கும்போது இந்த காரியங்களெல்லாம் நடக்கும். எனக்கு சுகரை வந்துச்சு, எனக்கு பிபி வந்துச்சு, எனக்கு வயசு ஆயிடுச்சு, இனிமேல் ஆகுமா? அப்படி இல்லை இல்லையா? இல்லை, அப்படி இல்லை. தேவன் சொல்கிறார், உன் முதிர் வயதில் கண்ணி தந்து புஷ்டியாயிரு அப்படின்னு தான் தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால் இந்த முதிர் வயது வரதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்க? தேவனை தேடுறவங்களாக இருங்க. கர்த்தர் உங்களோட இருந்த பெரிய காரியங்கள் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 காரியங்கள் சொல்லியிருக்காரு. சிருஷ்டிப்பிலே மனுஷன் ஊதினான். அவர் ஊதினார். எப்படி வாயில் ஊதினார் அப்படின்னு சொன்னால், மனுஷனை உருவாக்கி மண்ணில் உருவாக்கி அவர் என்ன பண்ணார்? ஊதினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவர் சுவாசம் ஊதினார். 2வதாக உயிர் தெழுது பிறகு சீஷர்களை மேலே என்ன பண்ணார்? அவர் வந்து ஊதினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். புரியுதாம்மா சொல்கிறது? புரியுதா? எப்போ ஊதினார்? ஃபஸ்ட்டு சிருஷ்டிப்பு. எப்போ? சத்தமாக சொல்லுங்க. மண்ணினாலே மனுஷனை உருவாக்கி அவர் என்ன பண்ணார்? தேவனோட சுவாசத்தை ஊதினார். 2வதாக ஊதினார். எப்போ ஊதினார்?
உயிர் தெழுந்த பிறகு பெந்தகோஸ் நாளில் 120 பேர் அமர்ந்து ஜெபிக்க கொண்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு? ஊதினார். ஹல்லேலூயா. இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். மூன்றாவதாக பிதாவினுடைய வலது பரிசத்தில் அமர்ந்து மேல் வீட்டில் இருக்கும்போது ஊதினார். அது ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ரெண்டாவதாக நம்ம பார்க்க உயிர் தெழுந்தல் பிறகு கூட ஊதினார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். 3 காரியங்கள். ஒன்று பாருங்க, இது சிருஷ்டிப்பில் மனுஷன் மேலே ஊதினார், சிருஷ்டித்தாரும் மனுஷன் மேலே ஊதினார். ரெண்டாவதாக உயிர் தெழுந்த பிரகாரம் பிறகு சீஷர்கள் மேலே ஊதினார். மூன்றாவதாக பிதாவினுடைய வலது பரிசத்தில் அமர்ந்திருக்கும் போது அந்த 120 பேர் அவரை ஜெபிக்கும் போது அவர் மேலே ஊதினார். அப்போஸ்தலர் 2:2 நீங்கள் பார்த்தீங்கன்னா உலக பிரகாரமான காற்று வேறு, தேவனோட காற்று வேறு. உலக பிரகாரமாக இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் நீங்கள் பார்க்கும்போது எந்த தான் ஜன்னலை நீங்கள் திறந்து வச்சாலும் காற்று கொஞ்சம் தான் வரும். ஆனால் ஏசி போடும்போது என்ன ஆகுது? உங்களுக்கு காற்று நல்லா வருது, நல்ல சில்லுன்னு இருக்கும் இல்லையா? அதுபோல் இந்த உலக பிரகாரமான காற்று மாதிரி இல்லை, தேவனோட காற்றே வேறு விதம். ஹல்லேலூயா. அந்த தேவனோட காற்று வரும்போது நம்ம பலனடைவோம். அதனால தேவனோட காற்று எல்லாருக்கும் வேணும். 2:26 வாசியப்பா. அப்போஸ்தலர் 2:26. அதனாலே சீஷர்களே புது பலன் அடைந்து புது உணர்ச்சியாலும் நிரப்பப்பட்டார்கள். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கிறதுன்னு அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 26வது வசனத்துல பவுல் சொல்லுகிறார். பேதுரு சொல்றாரு என்னன்னா, அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அதே போல தான் ஆண்டவரோட பரிசுத்தாவியானவர் உங்களை மேலே வரும்போது நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அங்கே வந்து ஜெபிக்கிறீங்க, அங்கே நல்லது நடக்குதுன்னா நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா, துக்கப்படுவீங்களா? சந்தோஷப்படுவோம். ஏன்னா நம்ம பாவியான என ஜபத்தை கேட்டு தேவன் இந்த அற்புதங்கள் செய்திருக்காரு, இவங்களுக்கெல்லாம் வியாதிகள் சுகமாக்கி இருக்கிறாரு, குழந்தை இல்லாதவங்களை குழந்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷப்படுவோம். ஹல்லேலூயா. அந்த சந்தோஷம் நம்மளுக்கு வேணும்னா பரிசுத்தாவியான நம்மளோட இருக்கும்போது தான் அந்த சந்தோஷம். இன்னொன்று நமக்கு விசுவாசம் இருக்கணும். ரொம்ப விசுவாசம் நம்மளுக்கு இருக்கணும். என்ன காரியங்களை நீங்கள் ஜெபித்தாலும் சரி, வேதத்தை வாசித்தாலும் சரி, இது நடக்கும், இந்த வார்த்தை உண்மையுள்ளது அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணணும்? உங்கள் விசுவாசத்தை பார்த்து உங்களுக்கு விடுதலை கொடுக்குற தேவனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். யோவான் 17வது அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும்போது இயேசு பிதாவிடத்தில் ஜெபிக்கும் போது சொல்லுகிறாரு, நீ எனக்கு தந்திரிலும் உம்முடைய வசனத்தையே கொடுத்தேன், நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளையே நான் அவர்களுக்கு கொடுத்தேன், மட்டுமல்ல நீர் எனக்கு கொடுத்த மகிமையும் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று யோவான் 17வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லுகிறார். அதே யோவான் 17:8 சொல்றார், யோவான் 17:22 சொல்றார். எழுதிக்கிறீங்களா? யோவான் 17:6, யோவான் 17:8, யோவான் 17:22 இதெல்லாம் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது கர்த்தர் கொடுத்த அந்த மகிமையிலே அவர் என்ன பண்ணுறாரு? ஆவியானவர் மகிழ்ந்தார் அப்படின்னு சொல்லி 1 பேதுரு 4வது அதிகாரம் 14வது வசனத்தில் கூட தேவன் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு இப்பொழுது பரிசுத்த ஆவியோடும் நிரப்பப்பட்டிருக்கிறார். எப்பொழுது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரா? பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்டு இருந்தாரா. அதனால் அவர் என்ன பண்ணார்? அவ்வளோ அற்புதங்களும் அதிசயங்கள் செஞ்சார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த வசனம் எழுதிக்கோங்க. யோவான் 3:34 நீங்கள் பாருங்கள். யோவான் 3:34 அவர் சொல்கிறாரு, அது படிக்கிறீங்களா? தேவன் அவருடைய தமது தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவர்களுக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். ஆமா, தேவன் அவர் என்ன பண்ண, அவர் மேல அளவில்லாம அவனுக்கு கொடுத்திருந்தார். யாரோ பிதாவே இயேசு கொடுத்திருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல நீங்க பார்க்க 1 பேதுருல நீங்க பாருங்க, கர்த்தர் கொடுத்த அந்த மகிமையின் ஆவியானவரோடு கிட மகிமையாக இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம கூட பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல் நீங்கள் இன்னொன்று அப்போஸ்தலர் 10:38 பாருங்கள். நசரேயனாகிய இயேசுவே தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு கூட கர்த்தர் உங்கள் மேலே ஊதி உங்களுடைய உள்ளத்தில் மனுஷனை மகியின் மேலே மகிமையைப்படுத்தி தேவனோட ஆவியானவர் உங்களை மேலே ஊதினால் நீங்கள் மகிமையாக இருப்பீங்க, சமாதானமாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. எனக்கு பாருங்கள், திடீர்ல போகும்போது திருப்பத்தூரில் நான் போனேன்.
நான் சொல்லியிருக்கிறேன், ஃபஸ்ட்டே எத்தனை வாட்டி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கேட்காதவங்களுக்காக இப்போ நான் மறுபடியும் சொல்ல போகிறேன். நான் அபிஷேகம் இவங்கெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணும்போது, என்னடா இவங்க இந்துவில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கோயில்கிட்டே போனாலும் ஒரு உடம்பு சரியில்லைன்னா வேப்பலை எடுத்து மந்திரம் போட்டு இது பண்ணுவாங்க. அதெல்லாம் நான் நிறையா பார்த்துருக்குறேன். அதை பார்க்கும்போது எனக்கு இங்கே கிறிஸ்டியனுக்கிட்ட வரும்போது கூட அப்படி தான் எனக்கு தோணுச்சு. என்ன இவங்க இந்துவில் இருந்து இங்கே வந்தால் இவங்க கூட இப்படி கத்துறாங்க, உள்றாங்க, தட்டுறாங்க, அழுறாங்க, இது என்னப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அப்படியே நான் நின்றுட்டுருக்கிறேன். ஆனால் ராபின்சன் சொல்கிறாரு, ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, சகோதரியே பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறேன், உன்னை மேலே அபிஷேகம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அபிஷேகிக்கிறார் உன்னை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் எத்தனோ பேர் பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், திரும்பி பார்க்குறேன், எத்தனோ பேர் பெங்களூர்லேருந்து வந்திருப்பாங்களே, அப்போ யாருனோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கிறேன். ஏன்னா எனக்கு பசி. அதுவரை நான் உபவாசம் இருந்தது கிடையாது, அன்றைக்கி பசி. அப்போ அவர் சொல்லும்போது நான் சுற்றி பார்க்குறேன், இவங்கெல்லாம் உள்றாங்க, அழுறாங்க, தட்டுறாங்க, இது பண்ணுறாங்க. எனக்கு ஒரு வேடிக்கையாக நான் பார்த்துட்ருக்கிறேன். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஷாக், கரண்ட் ஷாக் அடித்தா எப்படி இருக்கும், அதுபோல் ஒரு ஷாக் மாதிரி வந்தது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், நல்லா கை தட்டி தட்டி நான் செஞ்ச பாவங்களில் ஒரு சீரியலை எப்படி வருதோ அந்த மாதிரி பாவங்களெல்லாம் தேவன் எனக்கு காட்டினார். அப்போ நான் சொல்கிறேன், ஆமேன் ஆண்டவரே, நான் பாவி ஆண்டவரே, அப்பா எனக்கு கர்த்தாவே நான் பாவி அப்படின்னு சொல்லி ஒரு 1/2 மணி நேரம் இருக்கலாம், இப்போ டைம் நான் பார்க்கல. ஆனால் உருண்டி பருண்டி தேவனுக்கிட்ட எல்லா பாவ மன்னிப்புகள் எல்லாம் ஒப்பு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஏதோ எனக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை கூட என்கிட்ட அந்த கேமரா இருந்தது எடுத்துட்டு நான் பின்வாங்கி போயிட்டு இருக்கிறேன். ஜனங்கள் என்ன ஒரு 5000-6000 ஜனங்கள் இருக்கிறாங்க. அந்த அம்மா என்னை கூட்டிகிட்டு போனால் அந்த அம்மா என்னை பார்த்துட்டு கை பிடிச்சி, என்ன நடக்குது, எங்கே போகிறீங்க? அப்போ நான் சொன்னேன், ஏதோ எனக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, இதுதான் அபிஷேகம், அந்நிய பாஷை கேளு அப்படின்னு சொல்லும்போது அதே போல் அந்நிய பாஷை அபிஷேகம் தேவன் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் சோர்ந்து போனது கிடையாது, பசி பட்னி எதுவுமே இல்லாமல் தேவன் என் இதுவரை நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி நீ பார்க்கும்போது ஜாதகம், யமகண்டம், ராவு காலம், எல்லா காலங்களை பார்த்துட்டு மந்திரங்கள் இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருந்தவ தான். ஓம் சக்திக்கு 9 வாட்டி மாலை போட்டிருக்கிறேன். ஆனாலும் தேவன் என்ன பண்ணுறாரு, இவன் தாய் கர்ப்பத்தில் இவன் என்ன பண்ணுறேன், நான் உருவாகிறதுக்கு முன்னாடி நான் தெரிந்து கொண்டேன். அந்த பாடல் எடுமா, அந்த பாடல் எடுங்க. உன் தாய் உருவாகும் முன்னே நான் உன்னை பேர் சொல்லி எழுத்து அந்த பாடல் எடுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பேர் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தீரையா, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பேர் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா நமக்கு நன்றி சொல்லுவே, சொல்ல வார்த்தையே இல்லை, நீரே போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறே ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவே, சொல்ல வார்த்தையே இல்லை, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறே ஆசையே இல்லை. தாய் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தீரையா, என் பேர் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானது தாய் கருவிலே, தரிசனம் உருவானது. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவே, சொல்ல வார்த்தையே இல்லை, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவே, சொல்ல வார்த்தையே இல்லை, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பேர் உருவாகும் முன்னே சொல்லி அழைத்தீரையா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த தாய் உருவாகிறதுக்கு முன்னாடி என்ன மட்டும் கிடையாது, உங்களுக்கு கூட
உங்கள் தாய் உருவாகிறதுக்கு முன்னாடி உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிற தேவன். உங்கள் பேர் உருவாகிறதுக்கு முன்னாடி உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிற தேவன். நம்ம தேவனாலே ஆகாத காரியம் எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கர்த்தர் நமக்கு அவர் சுவாசத்தை கொடுத்து நம்ம உருவாக்கி இருக்கிறார். எத்தனோ இந்த உலகத்தில் பார்க்கும்போது படித்தவங்க இருக்கிறாங்க, பணக்காரங்க இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனாலும் பாவிகளாக இருந்தால் நம்மளை தேவனை தெரிந்து கொண்டு நம்மளுக்கு எது ஒன்றுமே அப்படின்னு சொல்லி தேவனை நம்மளை சொல்லி சத்தியத்தை சொல்லி நடத்துகிறவர்களாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வேதத்தில் நம்ம கூட பார்க்குறோம், தேவனை விசுவாசித்தவங்களுக்கு எந்த ஒரு குறை இல்லாமல் தேவன் அவர் நடத்தினார். தேவனை பின்பற்றவங்களுக்கு எந்த ஒரு குறை இல்லாமல் அவர் என்ன பண்ணுறார், தேவனை நடத்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அவர் எவ்வளோ அற்புதங்களோ அதிசயங்களை செய்ய தேவனாக இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம கூட பார்க்குறோம். ஹல்லேலூயா. அவங்க மேலே விசுவாசமாக வந்து அவர் வஸ்திர தொட்ட உடனே அவளுக்கு என்ன ஆச்சுன்னா விடுதலை. 12 வருஷமாக ரத்தபானமாக இருந்த அந்த ஸ்ரீ கூட அவர் என்ன வஸ்திரம் தொட்டுனதுனால அவளுக்கு விசுவாசமானது. ஹல்லேலூயா. அதே போல் 38 வருஷமாக திமிருவாதக்காரனாக இருந்தா, படிக்கலவே படுத்திருந்தா, அவனுக்கு தேவன் அவனை தொட்ட உடனே அவனுக்கு என்ன பண்ணிடு, விடுதலை கிடைச்சது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அதே போல் எவ்வளோ அற்புதங்களும் அதிசயங்களும் செய்கிற தேவன் நம்ம தேவன். அதே போல் நீங்கள் நினைக்கலாம், ஐயோ எனக்கு இந்த காரியங்களை நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது, தேவனாலே ஆகாத காரியம் எதுவுமே இல்லை, தேவனாலே எல்லாம் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்கள் குடும்பங்களில் என்னென்ன காரியங்கள் இருந்தாலும் சரி, தேவன் அதை நிறுத்தி கொடுக்குற தேவனாக இருக்கிறார். ஆனால் கொஞ்ச நாள் தடை ஆகலாம், ஆனால் தடைகளை நீக்கிறவர் என்ன பண்ண தேவன். இஸ்ராவேல் ஜனங்களை என்ன பண்ணார், 40 வருஷம் என்ன ஒளி நடத்தின தேவன் அந்த இஸ்ராவேல் ஜனங்களுக்கு சொன்னார், கானான் தேசத்தை நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கிறேன், நீ போய் கானானத்தை நீ பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பும்போது 12 பேர் அனுப்பினார் யோசுவா. ஆனால் அதில் விசுவாசமாக இருந்தவர்கள் 2 பேர் தான் விசுவாசமாக இருந்தார். யார், காலேப்பு. யோசுவா மட்டும் தான் விசுவாசமாக இருந்தார். அவர் மட்டும் தான் கானான் தேசத்துக்கு போனார். பாலு தேன் ஓடுகிற கானானுக்கு போனவங்க எத்தனை பேர், 2 பேர். மற்றவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க, 12 பேர் இருந்தாங்க இல்லையா. தேவனை பற்றி அவங்களுக்கு தெரியும், தேவன் செய்த அற்புதங்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரியும் இல்லையா. ஆனால் தேவன் காற்று கடல் 2 பழுகுன்னு தெரியும். 40 வருஷம் அவர்களுக்கு என்ன பண்ண மண்ணா கொடுத்து போஷித்தது தெரியும். அவர் அற்புதங்களை செய்தல்லாம் தெரியுமே. ஆனால் அதில் 10 பேர் பின்வாங்கி போனாங்க. சொல்லுங்கன்னா அவிசுவாசம், ஒரு பயம். அதுபோல தான் அன்பான தேவ பிள்ளைகளே, நான் என்ன சொல்றேன்னா, அந்த அவிசுவாசமும் அந்த பயமும் நம்மளுக்கு இருக்கவே கூடாது. நம்ம எப்பொழுது விசுவாசத்தோடு நம்ம இருக்கிறவங்களாக இருக்கணும். அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கும்போது தேவனே சொல்கிறாரு இல்லையா, தேவனை சொல்கிறாரு, கடுகளவு விசுவாசம் உனக்கு இருந்தாலே போதும்னு சொல்கிறார். விசுவாசத்தோட இது கடலை மலை போய் கடலில் விழுன்னு சொன்னார், விழும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதுபோல் அந்த விசுவாசம் நம்மளுக்கு ஒவ்வொரு இருக்கணும். அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கும்போது உன் குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனை போராட்டங்கள் இருந்த தேவனோடு விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல தான் 2வதாக நாம் பார்க்கிறோம், சிருஷ்டிப்பின் சுவாசம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் பார்க்கும்போது, ஜீவ வசனத்தையே அவன் நாசிலே ஊதினான், மனுஷன் ஜீவ ஆத்மா ஆனான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கர்த்தர் மனுஷனை சிருஷ்டிக்கும் போது மற்ற எந்த சிருஷ்டிப்பையும் அவர் என்ன பண்ணல, கையால் அவர் சிருஷ்டிக்கவே இல்லை. பிடிச்சிருக்கீங்களா? மனுஷன் மட்டும்தான் மண்ணெடுத்து அவரை சிருஷ்டித்து அவனை சுவாசத்தை ஊதினார் தவிர இந்த மிருகஜீவன்களாகட்டும் எதாகட்டும் அவர் என்ன பண்ணல, கையில் அவர் சிருஷ்டிக்கவே இல்லை. அவர் எதில் சிருஷ்டித்தார், ஒரு வார்த்தையில் தான் அவர் சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தையில் தான் அவர் சிருஷ்டித்தார். இப்போது இந்த கடல் ஆகணும்னா கடல் வந்துடுச்சு, இது மரம் ஆகணும், மர செடிகள் கொடிகளெல்லாம் ஆகணும்னு வந்துச்சு, மிருகங்களெல்லாம் ஆகணும்லாம் வந்துச்சு. அவர் வாயில் தான் சிருஷ்டித்தார். ஆனால் மனுஷனை மட்டும் தான் அவர் மண்ணெல்லாம் சிருஷ்டித்தார். மனுஷன் சிருஷ்டித்தார், அவர் எப்படி இருக்கிறாரோ அதுபோல தான் அவர் சாயலாக தான் மனுஷனை சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் அவர் சாயலாக இருந்து அவங்க மூச்சு நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். நாம் எப்படி இருக்கிறோன்னா, சித்ரு அவன் என்ன பண்ணுற, நம்மளை அவள் சாயலாக சிருஷ்டித்தவன் எப்படாவது இவனை பொழி வாங்கணுன்றதுக்காக தான் அவன் என்ன பண்ணுறான், நம்மளுக்கு பல யோசனைகளை கொண்டு வந்து பாவத்தில் கொண்டு போயிட்டு இருக்கிறான், சாபத்தில் கொண்டு போயிட்டு இருக்கிறான், இச்சைகளை கொண்டு வரான். இந்த மாதிரி கொண்டு வந்து அவன் என்ன பொழி வாங்கி கொண்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. அதே போல் நம்ம என்ன பண்ணணும், இந்த உலகத்தில் எச்சரிக்கையுள்ளவர்களாக நம்ம இருக்கணும். அதே யோபு பக்தன் சொல்கிறாரு பாருங்க, யோபு 33:4 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, யோபு 33:4 படிச்சிங்கன்னா அவர் என்ன சொல்ற, ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. ஹல்லேலூயா. நீயும் நான் அப்படி சொல்ல மாட்டேன். தேவனுடைய ஆவியானவர், சொல்லுங்க, தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம்
எனக்குள்ளே உயிர் கொடுத்தது. சொல்லுங்க, தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர்ப்பித்தது. தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. அதே போல் நம்ம சொல்ல முடியுமா? தேவனுடைய ஆவியானவர் என்னோட இருக்கிறார். நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஹல்லேலூயா. அதே போல் யோபு சொல்கிறார பாருங்க. அதே போல் மண்ணெல்லாம், இந்த உலக பிரகாரமான மண்ணெல்லாம் அவர் சிருஷ்டித்து, இது பூலோகத்தில் இருக்கிற மண்ணெல்லாம் சிருஷ்டித்து பரலோகத்தில் இருக்கிற தேவனோட ஆவி நம்மளுக்கு ஊதி இருக்கிறார். அப்போ நம்ம யார்? பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். நம்ம நினைக்கிறோம், கொஞ்சம் சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐயோ எதுக்கு இந்த உலகத்தில் என்னை படைத்தார் ஆண்டவர், எதுக்கு நான் உயிரோடு இருக்கிறேன், எதுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி தேவனை கேள்வி மேலே கேள்வி நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். தவிர நம்மளோட கீழே இருக்கிறவங்க, நமக்காவது கை கால் கட்டியாக கொடுத்துருக்காரு, இருக்கிறதுக்கு ஒரு வீடோ வாசலை கொடுத்துருக்கிறான்னு, ஆனால் ஒன்றும் இல்லாமல் கை கால் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு தேவனை படிச்சிருக்காரே, அவங்கெல்லாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ்வாங்க? நினச்சி பாருங்க. ஒரு பொண்ணு, வாலிப பொண்ணை பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது, ஆனால் இந்த 2 கை இல்லை. இதுக்கு 2 கை இதுவரை இல்லை. அது இதில் தான் பார்த்தேன் நான். அது பொண்ணு பார்த்தேன்னா அவ்வளோ அழகாக இருக்குது, ஆனால் காலில் தான் அவர் என்ன பண்ணுது? எழுதுது. காலில் தான் எல்லா வேலையும் செஞ்சுக்குது. ஆனால் தேவன் உனக்கும் எனக்கு அப்படி கொடுக்கலையே. கொடுத்துருக்காரு அப்படி இல்லையே. ஆனால் அந்த பொண்ணு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்னொருத்துக்கு நீங்கள் பார்க்கும்போது கை இல்லை, காலும் இல்லை, இது மொண்டை மட்டும் தான் இருக்குது. ஆனால் அவர் ஊழியம் செய்கிறாரு, அவருக்கு எதுவுமே இல்லை, கை இல்லை, காலும் இல்லை, இது மட்டும் தான் இருக்குது, தலை இது மட்டும் தான் இருக்குது. அவர் ஊழியம் செய்கிறாரு. எப்படி? அவருக்கு யார் பலன் கொடுப்பாரு? ஏன் அவருக்கு ஒரு விசுவாசம்? அவர் கேட்டிருக்கலாம், எத்தனை வருஷம் கேட்டிருக்கலாம், ஏன்டவரே எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, எனக்கு மட்டும் கை காலை கொடுக்கல, நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பார் இல்லையா தேவன்கிட்ட. ஆனால் அவர் பலனை கொடுத்து அவர் என்ன பண்ணுறாரு? மகனே, உன்னை நான் இப்படி தான் படிச்சிருக்கிறேன். குய்யவனுக்கு களிமண் மேலே அதிகாரம் கிடையாதா? இல்லையா? குய்யவனுக்கு களிமண் மேலே அதிகாரம் இருக்கா இல்லையா? இருக்குது. யார் நம்ம எல்லாம்? களிமண். குய்யவன் யாரு? அப்போ அவருக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் நம்மளை புடுமிடுகிறார். எதுக்கு புடுமிடுகிறார் அப்படின்னா, நீ நல்ல ஒரு பாத்திரமாக இருக்கணும். நீ கேட்ட உடனே உனக்கு நான் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, நீ இடுப்பில் வச்சுட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வடிச்சிட்டு மறுபடியும் வந்து நிற்பேன் இல்லையா? அதனால் உன்னை என்ன பண்ணுறேன்? நான் புடிவிடுகிறேன். நீ நிற்கிறியா, ஓட போறியா? கொஞ்ச சிலர் சொல்லுவாங்க, நான் வந்த உடனே எனக்கு எல்லாமே நடுக்கணும். அப்போ தான் தேவனுக்கு கண் இருக்குது. இல்லைன்னா கண்ணே இல்லை. உனக்கு கண் இல்லை, உனக்கு கால் இல்லை, நீ தேவனா? நம்ம கேட்குறது நம்ம எந்த ஒரு அதிகாரமும் நம்மளுக்கு கிடையாது, சரியா? அதனால இது நம்மளை என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஜபத்துக்கு பதில் கிடைக்கலன்னு என்ன காரணம்னா, நம்ம புடிமிடுகிறான். நீ நினைக்கலாம், ஆண்டி நான் வசனத்துக்கு கீழ்படுறேன், நான் உபாசம் இருக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், எல்லாம் செய்கிறேன், ஏன் இந்த மாதிரி காரியங்கள் நடக்குதை நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தேவன் என்ன பண்ணுறார்? உங்களை புடிமிடுகிறார். ஆனால் அவர் இன்னொரு காரியம் சொல்ல, திராணிக்கு மேலாக உன்னை சோதிக்க விடமாட்டேன். திராணிக்கு மேலாக உன்னை சோதிக்க விடமாட்டேன். உன்னால் எவ்வளோ பாரம் தூக்க முடியுமோ அந்த பாரம் தான் உன் தலைமையில வைப்பேன். ஜாஸ்தி பாரம் வச்சோன்னே நீ உக்காந்துடுவேன். அதெல்லாம் ஜாஸ்தி பாரம் உன் மேலே வைக்க மாட்டேன். எவ்வளோ உன்னால் தூக்க முடியுமோ அவ்வளோதான் நான் உன் மேலே வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. அதுபோல தான் இப்போ நம்ம தேவன் கை கால்களெல்லாம் நம்மளுக்கு நல்லா கொடுத்து கூட அவரோட வேலை நம்ம செய்ய மாட்டேன்றோம். ஆனால் கை கால் இல்லாமல் இருக்கிறவங்க, இதில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவரோட வேலை அவர் செய்கிறாரு. பார்த்துருக்கீங்களா? அவங்கள யூடியூப்லலாம் போட்டிருக்காங்க. இது மட்டும் தான் இருக்குது, கை காலே இல்லை. அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க தெரியுமா? ஆனால் நமக்கு எல்லாமே கொடுத்து நம்ம புலம்பிட்டு இருக்கிறோம். அதுபோல் அன்பானவர்களே, நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, ஏன் எனக்கு இந்த கஷ்டம் வந்தது, ஏன் எனக்கு இந்த சோதனை வந்தது கேட்காதீங்க தேவனை. நீங்கள் என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, உங்கள் சித்தம் எதுவோ அதன்படி நடத்துங்க. நாங்கள் குய்யவன் கையில் களிமண்ணு, நாங்கள் குய்யவன் நீங்கள் உருவாக்கி எங்களை நல்ல ஒரு பாத்திரமாக. குய்யவன் அவன் என்ன பண்ணனா, ஒரு வாட்டி பாத்திரம் சரியாக வரலன்னு வச்சுக்கோ, அது மறுபடியும் மிதிச்சிடுவான் பாரு. குய்யவன் என்ன பண்ணுவான்? நல்ல பாத்திரம் சரியாக வரலன்னு வச்சுக்கோ, அது மிதித்து அதில் ஏதாவது கல் இருக்கா, அதில் கட்டி இருக்குதா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எடுத்து போட்டு பக்குவமாக ஒப்பி செய்வான்.
பிசைஞ்சு மறுபடியும் அதை என்ன பண்ணணும், மறுபடி செய்யும்போது அந்த பாத்திரம் நல்லா வரும். அந்த பாத்திரத்தை எடுத்து நீ உபயோகப்படுத்தும் போது ரொம்ப வருஷத்துக்கு அது வரும். அதனால தான் தேவன் என்ன பண்ணுறாரு, நம்மளுக்கு கஷ்டங்களை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, தேவ பிள்ளைங்களுக்கு நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் சொல்லலை. உங்களுக்கு நீங்கள் நினைக்கலாம் நான் வந்துட்டு இருக்கிறேன், நான் எல்லாமே செய்கிறேன், தேவனே எனக்கே இவ்வளோ கஷ்டம்னா உங்களை அவர் சுத்திகரிக்கிறா. நீங்கள் எதுக்கும் நீங்கள் கவலைப்படக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, ஜெபம் விடக்கூடாது, வேதத்தை விடக்கூடாது, சபைக்கு வரணும், ஜுபாஸ் இருக்கணும், ஜெபிக்கணும். இந்த மாதிரி தேவனை சொல்லியிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நீ செய்யும்போது, அவர் கீழ்ப்படியும் போது அவர் உன்னை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஹல்லேலூயா. அதே போல் இன்னொரு வசனம் பார்த்தீங்கன்னா, வசனம் அதே யோபு 32:8 நீங்கள் பாருங்க. 32:8 யோபு 32:8 படிங்க. ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, ஒரு ஆவி உண்டு. பாருங்க, ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு. என்னதானே பிரசங்கம் பண்ணு, என்னதானே ஜெபம் பண்ணு, என்னதானே உபாசிரு, ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு. சர்வ வல்லவருடைய சுவாசமே, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவாக்கும். ஆமா, இது என்னதான் நீ பண்ணாலும் உன் உணர்வுள்ளவர் ஆக்குறது யாருன்னா சர்வ வல்லவருள்ள சுவாசம்தான். அவர் சுவாசம் உன்னோட இருக்கும் போது உன் உணர்வுள்ளவள் ஆக்குவார் தேவன். ஹல்லேலூயா. அதே போல் நீங்கள் பார்க்கும்போது அவர் இல்லாமல் இந்த உலகத்தில் தேவனுடைய சுவாசம் மனிதனுக்கும் சிந்த மண்டலத்தை வந்துடும். இப்போ நம்ம ஜெபிக்கணும், நம்ம இப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்க. ஆனால் உன் எண்ணங்களை கொஞ்சம் ஜனங்களுக்கு என்னென்னா உன் எண்ணங்கள் எங்கெங்கோ போயிட்டு இருக்குது. அது உண்மையா பையா? உண்மை இல்லையம்மா? அந்த எண்ணங்கள் யார் அப்படி கொண்டு போகிறான்? நீங்கள் தானே இருக்கிறீங்க, இங்கே தானே இருக்கிறீங்க, என்ன தானே பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் அது என்னே உனக்கிட்டே இருக்குதா? என்னே பார்த்து கொண்டு இருக்கிறியா, இல்லை நான் சொல்கிறதே கேட்டு கொண்டு இருக்கிறியா? உன் எண்ணங்கள் எங்கேயாவது போகுதா? சொல்லுங்கள், எல்லாம் சொல்லுங்கள். போயிடுது இல்லையா? கொஞ்ச நேரம் பார்க்குறீங்க, ஆண்டி ஏதோ சொல்கிறாங்கன்னு பார்க்குறீங்க. கொஞ்ச நேரம் என்ன ஆகுது? தூக்கம் வரும், பலவீனம் வரும். எப்போ முடிக்கிறாங்களோ, எப்போ நம்ம போகிறோமோ, வேலை இருக்குது, சாப்பாடு செய்யணும், எனக்கு ஞாயிற்றுக்கிழமை கறி வாங்கி சாப்பிடணும், மீன் வாங்கி சாப்பிடணும், எனக்கு கணவர் வந்துடுவார், பிள்ளைங்களை வந்துடுவாங்க, இதெல்லாம் இருக்கும் தானே இதுக்கு. ஆனால் இருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் தேவன் என்ன சொல்கிறேன்னா, நான் இருக்கிறேன் உனக்கு கூட, நீ எது கவலைப்படுற? 6 நாள் நீ வேலை செய்கிற இல்லையம்மா, 7வது நாள் எனக்காக நீ ஒரு 2 மணி நேரம் நீ உக்காரு. நீ சாப்பாடு செய்கிறதோ துணி துவைக்கிறதோ அதுக்கப்புறம் போய் நீ செய்ய. உனக்கு நான் ரெட்டிப்பான பலன் உனக்கு நான் கொடுக்குறேன்னா இல்லையா? நீ தடா புடான்னு சொல்லி இங்கே 4 வாரத்தை கேட்டுட்டு நீ ஓடி போயிட்டேன்னு வச்சுக்கோ, முடியாது. ஒரு காதில் கேட்டுட்டு ஒரு காதில் கேட்டுட்டு போனால் முடியுமா? முடியாது. என்னை பார்த்துட்டு நீ உக்காரு. எதுக்காக இப்போ யூடியூப்பில் நம்ம பார்க்குறோம் 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஜெபம்ன்றது எதுக்காக வைக்கிறாங்க? பார்த்துருக்கீங்களா? ஜெபம்ல 8 மணி நேரம் ஜெபம், 7 மணி நேரம் ஜெபம், உபாச ஜெபம் வைப்பாங்க. எதுக்கு வச்சுருக்குறாங்க? 12 மணி நேரம் ஜெபம், 74 மணி நேரம் ஜெபம் எதுக்கு வச்சுருக்குறாங்க? ஆண்டோர பாதத்தில் அமருது. உனக்கு கவலை, கண்ணீர், உன் வேதனை, உன் துக்கம் எல்லாம் விட்டு போகணும். நீ அந்த சிந்தனைகள் எல்லாம் என்ன பண்ண, உன் சிந்தத்தில் வந்து பிசாசு உக்காந்துருப்பான். அவன் நீங்கள் என்ன பண்ண, இங்கே ஒரு 3 நாளோ 2 நாளோ 12 மணி நேரமோ ஒரு 2 மணி நேரமோ நீங்கள் உக்காந்தேன்னா அதெல்லாம் ஃப்ரீ ஆகும். ஆனால் செத்துரு விடமாட்டான். ஆனாலும் அவன் நம்மட்டு போகணுன்னா நம்ம வந்து அவர் பாதத்தில் உக்காரணும். அல்லேலூயா. அதான் சொல்கிறார், அதிகாலையில் நீ என்ன தேடு. அதிகாலையில் தேட முடியுமா? அப்போ தான் தூக்கம் வரும், அப்போ தான் என்ன நல்ல தூக்கம் வரும். ஆனால் தேவன் சொல்ல அதிகாலையில் என்னை தேடு. இந்த காரியங்களெல்லாம் ஏன்னா பிசாசனை ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு மருந்து என்னன்னா இதுதான். என்னன்னா வேதவசனம், அவர் கீழ்ப்படிதல், அவர் வார்த்தைகள் நம்ம ஹிருதயத்தில் இருக்கணும். அப்படி இருக்கும்போது பிசாசை நம்ம ஜெயிக்க முடியும், இல்லைன்னா நம்ம ஜெயிக்கவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுபோல் தான் தேவன் அதனால தான் சொல்லியிருக்கிறார். அவர் என்னென்ன சிந்தை மண்டலங்களில் என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு பொல்லாதாவி வந்து உக்காரும். ஹல்லேலூயா. அதே போல் யோபு 27:2-3 வாசிங்க.
யோபு 27. என் சுவாசம் என்னிலும் என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவியை தேவன் தந்த ஆவியை என் நாசியிலும் இருக்கும் மட்டும் நான் நாசில இருக்க மட்டும் என் உதடுகள் தீமையை சொல்வதும் இல்லை, தீமையை சொல்வதும் இல்லை, என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை என்று யோபு அறிக்கை செய்தார். ஹல்லேலூயா. யோபு என்ன அறிக்கை செய்தார் பார்த்தீங்களா? இப்போ அது சொல்லிக் கொடுப்பா ஒரு காரியம், அதுக்கு சொல்றதுக்கு கூட ஒரு காரியம் நான் சொல்றேன். இதெல்லாம் நம்ம அறிக்கை செய்யணும். யோபு எப்படி அறிக்கை செய்தார் பார்க்குறீங்களா? என் உயிரோட இருக்கிற நாளல்லவோ என் வாயில யாருக்கும் நான் தீங்கு செய்ய மாட்டேன். என் வாயில வார்த்தைகளும் கப்படம் பேசுறதில்லை. இப்படி நம்ம ஒவ்வொரு காரியத்துக்கு நம்ம அறிக்கை செய்யும்போது யோபு போல அப்போ என்ன பண்ணுறதுன்னா செத்துருவானம் நம்மளை விட்டு வெளியே போயிடுவான். ஹல்லேலூயா. அப்போ சொல்லப்பா அந்த வார்த்தையெல்லாம் சொல்லுங்க. என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் நாசியிலும் இருக்கும் மட்டும் என் உதடுகள் சொல்லுவதும் இல்லை, தீமை செய்வதும் இல்லை, என் நாக்கு கபடம் பேசுவது இல்லை. சொல்லு இன்னும் ஒரு 5 வாட்டி சொல்லு. என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவில் என் நாசியிலும் இருக்கும் மட்டும் என் உதடுகள் தீமையை சொல்லுவதும் இல்லை, என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை. என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் நாசியிலும் இருக்கும் மட்டும் என் உதடுகள் தீமையை சொல்லுவதும் இல்லை, என் நாவு கபடம் பேசுவதில்லை. ஹல்லேலூயா. இது எழுதி வச்சுக்கோங்க. எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, இது ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிங்க, சொல்லி நீங்கள் ஜெபிங்க. ஹல்லேலூயா. அப்போ இன்னொன்று எப்படின்னா, சரி ஆண்டவருக்குள்ளே நம்ம இருக்கிறோம், யாராவது இப்படி அறிக்கை செஞ்சுருக்கிறோமா? நம்ம என்ன சேர்த்து தான் சொல்கிறேன், அறிக்கை செஞ்சுருக்கிறோமா? நான் பொய் பேச மாட்டேன், நான் கோவப்பட மாட்டேன், நான் தீமை செய்ய மாட்டேன்னு யாராவது சொல்லியிருக்கிறோமா? அறிக்கை செஞ்சுருக்கிறோமா? இல்லை. ஆனால் நம்ம இப்படி அறிக்கை செய்யணும் யோபு போல. ஹல்லேலூயா. சரி, டைம் ஆயிடுச்சு, அதனால தான் நீங்கள் மக்கம் பார்க்குறீங்க. எனக்கு புரிஞ்சு போச்சு. இப்போ தான் நான் டைம் பார்க்குறேன். பாரு, அர்ஜென்ட்டாக எழுது. அப்பா சாமி, நில்லுங்க. அர்ஜென்ட்டாக சொன்ன உடனே என்னம்மா அர்ஜென்ட்டாக நிற்கிறாங்க. சரி, தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்மளோட தேவன் இருக்கிறார். இந்த வார்த்தை நீங்கள் சொல்லி ஜெபிங்க. இனிமேல் நான் என்ன பண்ணுறதில்லை, நான் கிறிஸ்துவலாக இருக்கிறேன், நான் யாரை பற்றி நான் பேச மாட்டேன், தீங்கு செய்ய மாட்டேன், கபடமான பேச்சுகள் நான் பேச மாட்டேன். ஹல்லேலூயா. இந்த மாதிரி நீங்கள் இருக்கும்போது தான் உங்களுக்கு என்னன்னா ஆசீர்வாதங்கள் நடக்கும். சரியா? எளிமை நிற்கலாம்.